டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ये आप डीएमके वालों को भली भांति जानते हैं और कांग्रेस को भी आप अच्छी तरह जानते हो. ये दोनों लोग है कैसे और उनके जैसे और भी है. ये डीएमके और कांग्रेस जैसी पार्टियां कहती हैं, उनका मोटो है फैमिली फर्स्ट और मोदी कहता है नेशन फर्स्ट. इसलिए अब इंडी गठबंधन के लोगों ने मुझे गाली देने का नया फॉर्मूला निकाला है. ये लोग कहने लगे हैं कि मोदी का तो कोई परिवार ही नहीं है. मतलब जिनको परिवार है उनको भ्रष्टाचार करने का लाइसेंस मिल जाता है क्या? क्या जिनको परिवार है उनको सत्ता परिवार के लोगों के लिए हड़प करने का लाइसेंस मिल जाता है क्या? मेरे प्यारे देशवासियों, मेरे प्यारे परिवारजनों, ये बार बार मेरे परिवार को गाली देने का उनको शौक लग गया है. भाइयों बहनों, मैंने घर छोड़ा है, खुद के लिए नहीं, मौज मस्ती के लिए नहीं, मेरे देश के लिए. ये मेरा देश, यही मेरा परिवार है. 140 करोड़ भारतवासी, यही मेरा परिवार है. देश के युवा मेरा परिवार है और इसलिए मैं उनके भविष्य को उज्जवल बनाने के लिए दिन रात मेहनत कर रहा हूं. देश की बहनें, बेटियां, ये मेरा परिवार है. इसलिए मैं उन्हें ज्यादा से ज्यादा नए अवसर देने के लिए काम कर रहा हूं. देश के किसान, देश के गरीब, ये सब मेरे परिवार है और इसलिए मैं उन्हें एम्पावर करने के लिए खुद को खपा रहा हूं. और मेरे परिवारजनों, जिसका कोई नहीं वो भी मोदी के हैं और मोदी उनका है. मेरा भारत, मेरा परिवार, मेरा भारत, मेरा परिवार. इसलिए आज पूरा देश, कश्मीर से कन्याकुमारी, कच्छ से कामरूप तक, आज पूरा देश एक सुर में कह रहा है, मैं हूं मोदी का परिवार. मैं हूं नानदान मोदियन कुडुंबम. नानदान, 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 नानदान.
यही मेरा परिवार है। என் மனம் நிறை குடும்ப சொந்தங்களே, திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் மட்டும் சொல்லவில்லை, இந்தி கூட்டணியைச் சேர்ந்த மேலும் பல கட்சிகளும் என்ன சொல்லுகிறார்கள்? குடும்பத்துக்கே முதல் உரிமை. என்ன நான் சொல்றது காதுல விழுதா? குடும்பத்துக்கா முதல் உரிமை? ஆனால் மோடி சொல்வது என்ன? தேசத்துக்கே முதன்மை. எதற்கு முதன்மை? சத்தமா நீங்கள் கூறுங்கள் சகோதர சகோதரிகளே, மோடி சொல்வது சரியா? தேசத்திற்கே முதன்மை. ஆகையினாலேதான் இந்தி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் என்னை வைய, என்னை வசைபாட ஒரு புதிய பார்முலாவை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அட போயா, இந்த மோடிக்கு குடும்பம்லாம் கிடையாது, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். என் உயிரினும் மேலான உறவுகளே, எனக்கு 16 வயதான போது நான் வீட்டை துறந்து வெளியேறினேன். எதற்காக வெளியேறினேன்? யாருக்காக வெளியேறினேன்? இந்த தேசத்திற்காக நான் வெளியேறினேன். எனதருமை மக்களே, நீங்கள்தான் என் குடும்பம். பாரத நாட்டின் மக்கள்தான் என்னுடைய குடும்பத்தார். தேசத்தின் இளைஞர்கள் என் குடும்பத்து மக்கள். ஆகையால் தான் அவர்களின் எதிர்காலத்தை மேலும் ஒளிமயமானதாக ஆக்க நான் இரவு பகலாக கடுமையாக உழைத்து வருகிறேன். என் சொந்தங்களே, இந்த தேசத்தின் தாய்மார்கள் சகோதரிகள் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் தான் மேலும் மேலும் புதிய சந்தர்ப்பங்களை, புதிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டி நான் பணியாற்றி வருகிறேன். தேசத்தின் விவசாயிகள், தேசத்தின் ஏழை பாழைகள் தாம் என் குடும்ப சொந்தங்கள். ஆகையால் தான் அவர்களுக்கு அதிகார பங்களிப்பு ஏற்படுத்தப்பட, அவர்களின் உரிமைகள் அவர்களுக்கு கிடைக்க நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். யாருமே இல்லாதவர்களோ, யார் நிராதரவாக இருக்கிறார்களோ, யார் அனாதைகளோ, யாருக்கு யாருமே இல்லையோ, அவர்களும் இந்த மோடியைச் சேர்ந்தவர்கள்தான். மோடி அவர்களுக்கு சொந்தமானவன். என்னுடைய பாரதம், என்னுடைய பாரதமே என்னுடைய குடும்பம். ஆகையினால்தான் இன்று தேசம் முழுவதும் ஒரே குரல் எடுத்து கூறுகிறது, நான் மோடியின் குடும்பத்தைச் சேர்ந்தவன். என்ன கூறுகிறது? இன்னொரு தடவை தில்லி செங்கோட்டை வரைக்கும் கேட்கணும். மோடியின் குடும்பம். साथियों, कांग्रेस, डीएमके और इंडी गठबंधन से जुड़ी पार्टियां भ्रष्टाचार और परिवारवाद में डूबी हुई पार्टियां हैं। उनके लिए अपना परिवार ही
सब कुछ है, उनके लिए भ्रष्टाचार ही सब कुछ है। इंडी गठबंधन के भ्रष्ट नेताओं को संरक्षण देने वाले एक फैसले को आज सुप्रीम कोर्ट ने पलट दिया है। मैं इस फैसले का स्वागत करता हूं। साथियों, सुप्रीम कोर्ट के इस फैसले के बाद इंडी अलायंस में मातम छाया हुआ है। आंसू उनके सूख नहीं रहे हैं, डरे हुए हैं, कांप रहे हैं, क्योंकि इंडी अलायंस को रिश्वतखोरी के अलावा, भ्रष्टाचार के अलावा देश की व्यवस्थाओं को करप्ट करने के अलावा और कुछ भी न करना आता है, न करने का इरादा है, और न ही वो अपने परिवार के बाहर सोच सकते हैं। दशकों तक इंडी अलायंस में शामिल दलों ने लूट की राजनीति की है। आज इन्हीं लोगों की वजह से देश का युवा राजनीति से, व्यवस्थाओं से इतना चिढ़ा रहता है। आज आया सुप्रीम कोर्ट का फैसला स्वच्छ राजनीति को बढ़ावा देगा। और आप जानते हैं कि मोदी का सबसे बड़ा प्रिय काम है स्वच्छता अभियान। और स्वच्छता अभियान कैसा भी हो, मुझे सब जगह पे साफ सफाई करनी ही है, बस आपके आशीर्वाद चाहिए। என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, காங்கிரஸ், திமுக மற்றும் இண்டி கூட்டணியோடு இணைந்திருக்கும் கட்சிகள் ஊழலில் ஊறிப் போயிருக்கும் குடும்ப அரசியலில் ஈடுபட்டு வரும் கட்சிகள். இவர்களுக்கெல்லாம் இவர்களுடைய குடும்பம்தான் எல்லாம், ஊழல்தான் அனைத்தும். இண்டி கூட்டணியைச் சேர்ந்த ஊழல் தலைவர்களை பொத்தி பொத்தி அடைகாத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை இன்று உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது. நண்பர்களே, உச்சநீதிமன்றத்தின் இந்த முடிவிற்கு பிறகு இண்டி கூட்டணிக்காரர்கள் ஐயோ கப்பல் கவிழ்ந்து விட்டதோ என்ற வகையிலே தலையிலே கை வைத்து உட்கார்ந்திருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இண்டி கூட்டணிக்காரர்களுக்கு லஞ்சம் வாங்குவதை தவிர, ஊழல் செய்வதை தவிர, தேசத்தின் அமைப்புகளை கெடுத்து குட்டிச்சுவராக்குவதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. பல தசாப்தங்களாக இந்த இண்டி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள் எல்லாம் இப்படிப்பட்ட அரசியலை மட்டுமே செய்து பழகி போனவர்கள். இன்று இதே நபர்கள் காரணமாகத்தான் தேசத்தின் இளைஞர்கள் அரசியல் பற்றியும் அமைப்புகள் மீதும் வெறுப்படைந்திருக்கிறார்கள். இன்று வெளியாகி இருக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தூய்மையான அரசியலுக்கு பெரும் உந்து சக்தியாக இருக்கும். என் நெஞ்சம் நிறை தமிழ் மக்களே, தூய்மை இயக்கம் என்பது அது எப்படி இருந்தாலும் சரி, அது என் நெஞ்சுக்கு மிக நெருக்கமான ஒன்று என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.